Hello Abramima, welcome. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் பத்தி தாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா கிறிஸ்டல் லைவ் வந்து. சோ கிறிஸ்டல் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட 7 சக்ராஸ் எப்பவுமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். என்னோட 7 சக்ரா ட்ரீ மேல இருக்காங்க. ஏன்னா வந்து பேம்பு இங்க வச்சிருக்கிறதுனால 7 சக்ரா ட்ரீ வந்து மேல வச்சிருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு 7 சக்ரா உங்களோட பேசி. இந்த 7 சக்ராவும் நம்ம பாடியில இருக்க 7 சக்ராஸோட கனெக்ட் பண்ற கிறிஸ்டல், காம்பினேஷனுக்கான கிறிஸ்டல். சோ இத பத்தி நம்ம நிறைய பேசியிருப்போம். அகைன் ரொம்ப நாள் ஆனதுனால இப்பவும் திருப்பவும் அதை பத்தியே பேசலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். இந்த 7 சக்ரா பிரேஸ்லெட் போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 7 சக்ராவோட கனெக்ட் ஆகுற கிறிஸ்டல்ஸ் இதுல இருக்கு. சோ ஒவ்வொரு நம்ம ஆராஸை கனெக்ட் பண்றதுக்கான சக்ராஸ், சோ அந்த சக்ராஸோட கிறிஸ்டல்ஸ். சோ நமக்கு எல்லாமே பாசிட்டிவா நிறைய விஷயங்கள், உடல் சோர்வு, ஒரு மாதிரி டயர்டா இருக்கும், பாடியுமே டயர்டா இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்கிறதுனாலயும் இல்ல நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனாலயும் இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள்னால நம்மளோட ஆராஸ் டவுன் ஆகும். தென் பாத்தீங்கன்னா அபிராமி ஷேர் பண்ணலாம், நம்மளோட ஆராஸ் டவுன் ஆகும். நம்மளோட மனசுமே ரொம்ப தளர்ந்து போயிடும். எவ்வளவு போல்டான பர்சனா இருந்தா கூட, எவ்வளவு போல்டான பர்சனா நம்ம இருந்தா கூட ஒரு இடத்துல நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்தா கூட அந்த இடத்துல ரொம்ப டிராப் ஆயிடும். பெரிய பெரிய விஷயங்களை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவோம் போல்டான பர்சன்ஸ். சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால ஹேண்டில் பண்ணவே முடியாது, ரொம்ப டிராப் ஆகும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட சக்ராஸ ரொம்ப டவுன் பண்ணும், மனம் அழுத்தம் வரும் நம்மளுக்கே. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ரொம்ப போல்டான பர்சன், நீ ஏன் இப்படி இருக்க, உனக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். சோ இந்த 7 சக்ரா பிரேஸ்லெட் போடுறதுனால 7 சக்ராவும் கனெக்ட் ஆகும்போது உடல் சோர்வு, மன சோர்வு, மன அழுத்தம், சோ நமக்கு அந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ ஒவ்வொரு சக்ராஸ்லயும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுக்கான கிறிஸ்டல்ஸ் தனித்தனியாவும் நம்ம கிட்ட கிடைக்கும். இந்த 7 சக்ராலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிறிஸ்டல் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ட்ரீ ஃபார்ம்ல ரெகுலரா நான் காமிச்சிருக்கேன். அந்த ட்ரீ ஃபார்ம்லயே காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்னிலியன் எதுக்காக அப்படின்னா பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுப்பாங்க. சோ பேஸ் ரூட் சக்ரா அது, ஓகேங்களா. சோ ரூட் சக்ரான்னும் போது நம்மளோட அடிஸ்தலம், அடிவாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு வீடு கட்டணும்னா கூட நம்ம பேஸ் ஸ்ட்ராங்கா வச்சாதான் அது வந்து பில்டிங்கே ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ அந்த பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா கார்னிலியன். தென் பாத்தீங்கன்னா ரெட் ஜாஸ்பர். கார்னிலியன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிறிஸ்டல் கார்னிலியன். இது ரெட் ஜாஸ்பர், இது கார்னிலியன். இந்த கார்னிலியன் எதுக்காக பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ், எந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் கார்னிலியன் பிரேஸ்லெட்ஸ், கார்னிலியன் பிரமிட்ஸோ ட்ரீயோ, கார்னிலியன் சம்பந்தமான எந்த இஷ்யூ, நம்ம ஸ்டொமக் சம்பந்தமான ப்ராப்ளம் இருந்தாலும் எந்த ஃபார்ம்ல வேணும்னாலும் பிரேஸ்லெட்டாவோ மாலையாவோ இல்ல பிரமிடாவோ எதுல வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஹெல்த் இஷ்யூஸ்மே கொஞ்சம் நல்லா சரியாகும். சிட்ரின் ஒன்லி ஃபார் மணி ஃப்ளோ, நல்ல பண ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது எப்பவுமே சிட்ரின் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்க நிறைய பேர் வந்து, என்ன மாதிரி பிசினஸ் நீங்க பண்றீங்களோ அந்த ஃபைல்ஸ் மேல சிட்ரினோட பிரமிட் ஃபார்மோ இல்ல நீங்க ட்ரீ ஃபார்மையோ நீங்க உங்க டேபிள் மேல வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கும் போது ரொம்ப மணி வந்து மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும். இப்ப அந்த லேண்டோட டாக்குமெண்ட் மேல நம்ம வைக்கும் போது அது நமக்கு மணியா கன்வெர்ட் ஆகும். அந்த சிட்ரின் ஃபார்ம் அது மேல வைக்கும் போது உங்களுக்கு மணியா அது கன்வெர்ட் ஆகும். சோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள்ஸ் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு சிட்ரின். தென் பாத்தீங்கன்னா கிரீன் அவெஞ்சரிங் குபேர லட்சணம், லட்சுமி கடாட்சியம், எப்பவுமே ஒரு மணி இருந்துட்டே இருக்கும். அதுவுமே பணம் தான். பண ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கும், லட்சுமி கடாட்சியத்தை கிரியேட் பண்ணும், ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களா நடக்கும். கிரீன் எப்பவுமே எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தென் பாத்தீங்கன்னா கிளியர் குவார்ட்ஸ் தான் மாஸ்டர் கிறிஸ்டல்னு சொல்லுவோம். சோ ஹீலிங் தெரப்பிக்காகவும் தென் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான கிறிஸ்டல் வந்து கிளியர் குவார்ட்ஸ் தான். தென் பாத்தீங்கன்னா லாப்பிஸ் லசோலி எதுக்காகனா ஸ்டடீஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன், படிப்புக்கு
ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது பாத்தீங்கன்னா லாபிஸ் லசோலி. ஸ்டடீஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் நம்ம கிட்ட பெண்டன்ட் ஃபார்ம்லயும் வாங்கி நிறைய கிட்ஸ்க்கு போட்டிருக்காங்க. பெரிய பிள்ளைங்களுக்கு பிரேஸ்லெட் ஃபார்ம்லயுமே வாங்கி போட்டிருக்காங்க. ஒவ்வொன்னா நான் இப்ப காமிச்சிட்டே வரேன். அமித்ஸ்ட் ஃபோக்கஸ் அண்ட் சக்சஸ்க்காக நம்ம ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதி இருப்போம், இல்ல ஏதாவது ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம், பிசினஸ்ல அடுத்த லெவல் growth ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிருப்போம், இல்ல பிசினஸ்ல ஒரு விஷயத்தை அடி எடுத்து வச்சிருப்போம், அதுல நமக்கு சக்சஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் எது இருந்தாலுமே உங்களுக்கு அமித்திஸ்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சோ இந்த மாதிரி 7 சக்கராவும் நம்மளோட கனெக்ட் ஆகும் போது நமக்கு எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். இல்ல எனக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனையா இருக்கு, எனக்கு பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும்தான், நான் ஓவரால் பாடியில இருக்க ப்ராப்ளம்க்கு போடணும்னு விரும்பல, எனக்குன்னு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நான் டேப்லெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரினா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ்க்கான கிறிஸ்டல் தனித்தனியாவே கிடைக்கும். உங்களுக்கு 7 சக்கராவும் வேணும்னா இதுல 7 சக்கரா அவைலபிள் இருக்கு. இந்த பிரேஸ்லெட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 499. 7 சக்கரா பிரேஸ்லெட்டோட பிரைஸ் 499. இதுல பாத்தீங்கன்னா கிரீன் அவென்ச்சரிங் உங்களுக்கு தனியா கிடைக்கும். கிரீன் அவென்ச்சரிங் லட்சுமி கடாட்சியத்துக்குன்னு சொல்லியிருந்தேன். குபேர லட்சணத்துக்கும் இந்த கிரீன் அவென்ச்சரிங், இந்த கிரீன் அவென்ச்சரிங் மேக்சிமம் எல்லாருக்கும் ரொம்ப பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல மணி ஃப்ளோ எல்லாத்துக்குமே இந்த கிரீன் அவென்ச்சரிங் செட் ஆகுங்க. இந்த கிரீன் அவென்ச்சரிங்கே வந்து உங்களுக்கு 7 சக்கராவோட கனெக்ட் பண்ணி வேணும்னா கிரீன் அவென்ச்சரிங் மேக்சிமம் போர்ஷன் வரும். தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 சக்கரா அதுல 7 ஸ்டோன் மட்டும் அதுல ஆட் ஆகி வரும். சோ அந்த மாதிரியுமே கிரீன் அவென்ச்சரிங் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் பானு, எப்படி இருக்க? ஏய் போன் பண்ணா ஏண்டி எடுக்கல? கிரீன் அவென்ச்சரிங் உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் ரொம்ப தரும். சோ 7 சக்கராவோட வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் கிரீன் அவென்ச்சரிங் பிளைனா வேணாலும் வாங்கிக்கலாம். ஹாய் ஆல், எல்லாரும் என்ன மோக்ஷாலயா ஃபேஷன்ஸ் மேம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் வெல்கம். சோ கிரீன் அவென்ச்சரிங் பிளைன் அண்ட் 7 சக்கராவோட கனெக்ட் ஆகுற கிறிஸ்டலும் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு எது வேணாலும் நீங்க உங்க புக்கிங் போட்டுக்கலாம். உங்களுக்கு இல்ல பர்சனலி எனக்கு இந்த மாதிரி இஷ்யூக்காக நான் இந்த கிறிஸ்டல் போடணும், அதுக்கு என்ன போடலாம் அப்படின்னு நீங்க கேட்டாலும் எங்களோட சஜஷன்ஸும் நாங்க கொடுப்போம். இந்த கிறிஸ்டல் நீங்க யூஸ் பண்ணலாம், இதுக்கு இத பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? கோமா இருக்கேன் நானு. சரி, சூப்பர் டி சூப்பர், நல்லா கோமாரு, சூப்பரா கோமாரு. போன் பண்ணா எடுக்கவே இல்ல. அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, நீ நம்ப கூட மாட்டேன், நான் பிரிஸ்கிரிப்ஷனை உனக்கு காட்டணும்னு போன் பண்ணேன், ஆனா நீ எடுக்கவே இல்ல. டேட்டோட பிரிஸ்கிரிப்ஷன் இன்னும் கூட வச்சிருக்கேன், நீ வந்து பாரு. நான் உன் மேல கோவமா இருக்கேன் இப்போ. ஹலோ அனுராதா மேம், வெல்கம் மேம், வெல்கம் வெல்கம் ஆல். லைஃப்ல நமக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் என்ன வந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம கடவுள் கிட்ட போய் கேட்போம், எனக்கு வந்து கொஞ்சம் பண பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு வந்து அந்த பண பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள் கிட்ட போய் ரொம்ப வேண்டுவோம். கடவுள் கிட்ட போய் வேண்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கடவுள் சமாளிச்சிருவாருன்னு வச்சுக்கோங்க. நமக்கு பினான்சியலி இருக்க சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் சரியாகுது. அப்புறம் ஃபைனலா வந்து ஒரு பிரச்சனை வரும், பெரிய பிரச்சனை. ஆனா அது ரொம்ப சின்ன பிரச்சனை நினைப்போம். அப்பதான் தெரியும் அது நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. மனசுல ரிலாக்ஸேஷனே இருக்காது, நிம்மதியே இருக்காது, ஹாப்பினஸே இருக்காது. நம்ம கடவுள் கிட்ட கேட்டது பண தேவை, சோ அது நிறைவேற்றிடுறாரு. பட் அந்த நிம்மதி நம்ம கிட்ட இருந்து போயிடுது. சோ மெயின் ஃபர்ஸ்ட் நமக்கு நிம்மதி வேணும். நமக்கு வந்து ஹலோ மேம், வின்ஷிகா மேம், வெல்கம் வெல்கம். ஓ கிரேட், நிறைய பேர் வந்திருக்கீங்க, தேங்க்யூ ஆல். சோ அந்த மாதிரி நிம்மதி நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம். செல்ஃப் ஹாப்பினஸ் தான் இன்னைக்கு யாரும் நம்மள வந்து சந்தோஷப்படுத்த மாட்டாங்க. குட் மேம், நான் நல்லா இருக்கேன் மேம், சூப்பரா இருக்கேன். ஹலோ ஸ்வேதா, ஓ இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா? இப்போ ஒரு 2-3 கிறிஸ்டல் தான் மேம் பேசியிருக்கேன். ரெக்கார்டட் லைவ் பாருங்க, லைவ் ஷேர் பண்ணலாம் மேம், பண்ணலாம். சோ நமக்கு வந்து என்ன சொல்லி, எனக்கு ரோஸ் குவார்ட்ஸ்க்காக தான் வந்தேன். சோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஹாப்பினஸ் இல்லாம ஒருத்தர் நம்ம கிட்ட பேசும்போது நம்ம கிட்ட ஹாப்பியா பேசுவாங்க. கிரீன் அவென்ச்சரிங் பிரேஸ்லெட் 499 மேம். நம்ம கிட்ட ஹாப்பியா பேசணும் அப்படின்னு இன்னைக்கு எதிர்பார்க்கிற கட்டத்துல நம்ம கிடையாது. நம்ம வந்து அதை நோக்கி பயணிக்கல. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க சின்னதா ஒரு விஷயம் பண்ணா கூட பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இன்னைக்கு நம்மள பார்த்து ஜெலஸ் ஆகிற இடத்துலதான் இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களும் நம்மள பார்த்து பொறாமப்படுறவங்க இருக்காங்க, எதிர் வீட்டுக்காரங்க இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, எல்லாருமே இருப்பாங்க. சோ எல்லாருமே வந்து நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஈவன் வீட்ல இருக்க நம்மளோட சரௌண்டிங்ல இருக்க நம்ம ஃபேமிலியுமே நினைக்க கூடாதுன்றது அவங்க மைண்ட் இல்ல. இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் போன் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போன் வீட்டுக்கு வந்தா கூட நம்ம அந்த போனை தான் பாக்குறோமே தவிர பக்கத்துல இருக்க ஃபேமிலிய, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், வைஃப் ஆகட்டும், பசங்களாகட்டும்,
யாரா இருக்கட்டும், அப்பா அம்மா ஆகட்டும், நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது சிரிச்சு பேசுவோம், மனக்கவலைகள் நிறைய விஷயங்கள் வெளியேறும். நம்ம அதை பண்றதே கிடையாது. ஹலோ வனிதா மேம், வெல்கம். நம்ம இன்னைக்கு மனக்கவலையை போக்குறதுக்கு நம்ம சிரிச்சு பேசுறது இல்ல, நம்ம மனசுல இருக்க விஷயங்கள் ஷேர் பண்றது இல்ல. ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் எங்க அம்மாவோட என்னோட ஆபீஸ்ல நடக்கிற ஒர்க்ல நைட்டு ஃபுல் டே என்ன நடந்ததோ அதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். சோ இன்னைக்கு மேம் கேன் எனிவன் வேர் ருத்ராட்சம்? கண்டிப்பா மேம், யார் வேணா ருத்ராட்சம் யூஸ் பண்ணலாம் மேம். ருத்ராட்சம் இவங்க தான் யூஸ் பண்ணணும்னு எந்த கட்டுப்பாடும் எதுலயுமே கிடையாது மேம். ருத்ராட்சம் மட்டும் இல்ல, எல்லா விஷயங்களும் நீங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் மேம். மனசு சுத்தமா இருந்தா நீங்க என்ன வேணா பண்ணலாம் மேம். வாழ்க்கையில ஜெயிக்கவும் செய்யலாம் மேம். அதனால யார் சொன்னாலும் நீங்க கேர் பண்ணாதுங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் எப்பவுமே கேளுங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் ஹாப்பினஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம செல்ஃபா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கணும். சோ நம்ம செல்ஃப் ஹாப்பினஸ் இருந்தா நம்ம 4 பேர்த்த ஹாப்பியா வச்சுக்கலாம். சோ நம்ம சரௌண்டிங்ஸும் ஹாப்பியா இருக்கும். ஒர்க் பிளேஸ்லயும் போனோம்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். குவைட் நேச்சுரல் தான் இது வந்து நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றது எல்லாமே. சோ அதெல்லாம் தவிர்க்க பட்சத்துல நம்ம வந்து இந்த ரோஸ் குவார்ட்ஸ் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணும்போது செல்ஃபாமே ரொம்ப ஹாப்பியா இருப்போம். தென் நம்ம பக்கத்துல இருக்கவங்க ஏதாவது நம்ம கிட்ட ஃபைட் பண்ணணும், வேற மாதிரி ஏதாவது தாட் ஃபார்மேஷன் இருந்தா கூட அதுவுமே மாறும். ரோஸ் குவார்ட்ஸ் எப்பவுமே ஹாப்பினஸும் நல்ல பாண்டிங், லவ் அண்ட் அஃபெக்ஷனை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் மேம். எப்பவுமே நம்ம எல்லார் லைஃப்லயுமே இந்த ரோஸ் குவார்ட்ஸ் தேவை மேம். உங்களுக்கு பிளைன் ரோஸ் குவார்ட்ஸ் வேணாலும் கிடைக்கும், 7 சக்கராவோட வேணும்னாலும் கிடைக்கும் மேம். இது ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க. சம் இஷ்யூஸ் போறோம். இப்போ வந்து நம்ம டெய்லியுமே ரோஸ் குவார்ட்ஸ் போடணும்னு கூட அவசியம் இல்ல. இப்போ ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த பிரச்சனைக்கு பேச போறோம். பட் நம்ம மைண்ட் என்ன சொல்லனா, ஐயோ அங்க போயிட்டு பெருசா பிரச்சனை ஆயிடக்கூடாதுப்பா, சுலபமா முடிச்சுட்டு வந்துடணும், பெருசா எதுவுமே கிரியேட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி நமக்கு மைண்ட்ல ஓடும். அந்த டைம்ல நம்மளே தவறி வாய் விட்டுறக்கூடாது, எதுவும் இப்படி பேசிடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் இருக்கும் இல்லையா. சோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ரோஸ் குவார்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பிளேஸ்க்கு போகும்போது நீங்க ரோஸ் குவார்ட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. ஃபார் பெட்டர் ரிசல்ட். ரொம்ப ஈஸியா ஹாப்பியா அந்த விஷயத்த முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஹாப்பியா வருவீங்க, அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட்டு. ஜெம்ஸ்டோன் ஷோர் மேம், ரூபி, எமரல்டு, ஜெம்ஸ்டோன், எல்லா கைண்ட் ஆஃப் ஜெம்ஸ்டோன்ஸும் அவைலபிள், எல்லா கைண்ட் ஆஃப் செமி பிரிஷியஸ் ஸ்டோன்ஸும் அவைலபிள், எல்லா வகையான ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் மேம். உங்களுக்கு எது வேணாலும் நீங்க என்கொயரி வாட்ஸ்அப் வந்துருங்க. வாட்ஸ்அப் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸ் என்ன வேணுமோ, நீங்க ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும்னா கூட we are ready மேம், நாங்க பண்ணி கொடுப்போம். நீங்க வாட்ஸ்அப்ல வந்துருங்க. உங்களுக்கு எத்தனை கேரட் ரூபி எமரல்டு வந்து என்ன ஃபார்ம்ல வேணும், இயரிங் செய்யறதுக்கு வேணுமா, இல்ல மோதிரம் பண்ண வேணுமா, இல்ல பெண்டன்ட் பண்றதுக்கு வேணுமா, சோ எந்த ஃபார்ம்ல வேணும்னு நீங்க கேக்குறீங்களோ அந்த ஃபார்ம்ல சில்வர்லயும் நம்ம பண்ணித்தரோம், கோல்டுலயும் பண்ணித்தரோம். உங்களுக்கு எதுல வேணுமோ நீங்க பண்ணிக்கலாம் மேம். இல்ல ஸ்டோனா கொடுத்துருங்க நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னா, சர்டிபிகேஷன் பண்ணி கொடுக்கணும்னா பண்ணி கொடுக்குறோம். எனக்கு சர்டிபிகேஷன் வேணாம்னா ஒரு 200 ரூபாய் கம்மியாகும், அவ்வளவுதான் மேம், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு எப்படி வேணா கொடுக்கலாம். ரோஸ் குவார்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப்ல ரொம்ப முக்கியமா நமக்கு தேவை 1000 கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் நிம்மதி இருந்தா மட்டும்தான் அந்த கோடிய சந்தோஷமா நம்மளால அனுபவிக்க முடியும். சோ எப்பவுமே நம்ம லைஃப்க்கு ரொம்ப தேவையானது இந்த ரோஸ் குவார்ட்ஸ் தான் மேம். ரோஸ் குவார்ட்ஸை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தென் பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் growth. எனக்கு வந்து ஒர்க்ல இருக்கேன், எனக்கு புதுசா ஒரு ஒர்க் ஜாப் போகணும், வேற இந்த ஜாப்ல இருந்து நான் வேற ஜாப் போகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்கும் சில பேருக்கு. இன்னும் பிசினஸ் பண்றவங்க வந்து இந்த பிசினஸ் இன்னும் டெவலப் பண்ணணும், அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கும். சோ அதுக்காக எனக்கு ஏதாவது கிறிஸ்டல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குதான் பாத்தீங்கன்னா டர்காய்ஸ் ப்ளூ, ஃபெரோசான்னு சொல்றேன். இந்த டர்காய்ஸ் ப்ளூ பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே பிரேஸ்லெட், மோதிரம் இப்ப கழட்டி வச்சிருக்கேன். சோ பிரேஸ்லெட் ஃபார்ம்ல போட்டிருக்கேன். சோ நான் எல்லா ஃபார்ம்லயுமே வச்சிருப்பேன், மாத்தி மாத்தி போட்டிருப்பேன். உங்களுக்கு எப்படியும் நீங்க அப்படி வாங்கிக்கலாம். சோ அந்த மாதிரி வந்து டர்காய்ஸ் ப்ளூ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் growth லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். பிசினஸ் பண்றவங்களாகட்டும், ஒர்க் பண்றவங்களாகட்டும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைக்கிறோம். எக்ஸிஸ்டிங் கம்பெனிலே நான் ரொம்ப நாள் இருக்க வேண்டாம், எனக்கு வந்து அடுத்த கம்பெனிக்கு போகணும், எனக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னும் போது நீங்க டர்காய்ஸ் ப்ளூ யூஸ் பண்ணலாம். நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதுல salary இன்கிரிமெண்ட் கிடைக்கும், பிசினஸ் growthமே கிடைக்கும், வேற பிசினஸ் பண்ணலாம், இல்ல இதே பிசினஸ் மல்டிபிள் பண்ணலாம், இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் growth லெவல உங்களை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எப்பவுமே டர்காய்ஸ் ப்ளூ தான். இந்த டர்காய்ஸ் ப்ளூ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க. ப்ரொஃபஷன் பண்ணுவீங்களா? பண்ணுவேன் மேம், கண்டிப்பா பண்ணுவேன். தென் பாத்தீங்கன்னா கார்னிலியன் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, கார்னிலியன் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். காமனா நம்ம பாடியில இருக்க எந்த வகையான ஹெல்த் இஷ்யூஸா இருந்தாலும், ஸ்டொமக் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இருந்தா கண்டிப்பா நீங்க கார்னிலியன் யூஸ் பண்ணலாம்.
நல்ல ஹெல்த் இஷ்யூஸை கிளியர் பண்ணுவாங்க. என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், இல்ல பர்டிகுலர்லி இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு தனியா கிறிஸ்டல்ஸ் இருக்கு. சோ அதை நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஜென்ரலி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு எனக்கு அப்படின்னும் போது நீங்க ஜென்ரல் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு காமனா நீங்க இந்த கார்னிலியன் யூஸ் பண்ணலாம் மேம். தென் பாத்தீங்கன்னா மூன் ஸ்டோன் நிறைய பேர் நம்ம லைவ்லயுமே கமெண்ட் கொடுத்திருப்பாங்க. இன்னைக்குமே நிறைய லைவாவே எக்ஸ்பீரியன்ஸ்டு, தட் மீன் இதுல நடந்த விஷயங்கள் நிறைய பேத்துக்கு இருக்கு. மூன் ஸ்டோன் பாத்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம், குழந்தை இல்லாதவங்க, குழந்தையின்மைக்காக ட்ரீட்மெண்ட் பண்றவங்க நீங்க இந்த மூன் ஸ்டோன் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிட்டுங்க. இதனால நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஒரு அம்மாவா இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னோட பேஜ்ல நான் யாரோட ரிவ்யூஸ் எப்பவுமே போஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு கிளைண்டோடது போஸ்ட் பண்ண, இன்னொரு கிளைண்டோடது கண்டிப்பா அவங்கள்ட்ட ரிவ்யூ வாங்கி அவங்களது ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் இது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தை வரம்ங்கிறது எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்காது. சோ அவங்க அதை பண்ணும் போது நம்பிக்கையா இந்த கிறிஸ்டல் அவங்க பயன்படுத்தி அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பி. ஈவன் நீங்க கூகுள் சர்ச் கூட பண்ணிக்கலாம். மூன் ஸ்டோன் பயன்படுத்தும் போது குழந்தையின்மை ட்ரீட்மெண்ட் போறவங்க இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருந்து உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கதான் செய்யுது. இது நீங்க எங்க வேணா கூகுள் சர்ச் பண்ணிட்டு வாங்க. மூன் ஸ்டோன், மூன் ஸ்டோன் பிசிஓடி ப்ராப்ளம், கணையம் ப்ராப்ளம், உங்களுக்கு அந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் இருந்தாலுமே, யூட்ரஸ் சம்பந்தமான எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க அண்டர் ட்ரீட்மெண்ட் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா மூன் ஸ்டோன் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன், அது எனக்கு சக்சஸ்ஃபுல்லா வரணும், குழந்தை கன்ஃபார்ம் ஆகணும், நல்லபடியா பர்த் வரணும், நல்லபடியா குழந்தை பிறக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பா மூன் ஸ்டோன் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப 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 சப்போர்ட்டிவா இருக்கும். மூன் ஸ்டோன் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்ல வந்துருங்க. ஹலோ ராஜேஸ்வரி மேம், வெல்கம் மேம். நிறைய கண் திருஷ்டி ஆகுது எனக்கு, அதுல இருந்து நான் என்ன எப்படி வந்து இது பண்ணிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து நிறைய பேர் வந்து போவோம், நம்ம ஒண்ணுமே பெருசா கூட பண்ணிருக்க மாட்டோம். ஆனா நம்ம வந்து நமக்கு நார்மலி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க பிடிக்கும். சில பேத்துக்கு நீட்டா அழகா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. பிரேஸ்லெட் இருக்கா சகோதரி? சில்வர் பேபி கருங்காலி மாலை இருக்கா சகோதரி? சில்வர் மேம் எல்லாமே இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் வந்துட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுத்துருவோம். உங்களுக்கு கிறிஸ்டல் சம்பந்தமான ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இதுல என்கொயரி பண்ணுங்க. உங்களுக்கு கருங்காலி பிரேஸ்லெட் சில்வர்ல எவ்வளவு பிரைஸ், இந்த டீடைல்ஸ்க்கு நீங்க வாட்ஸ்அப் வந்துருங்க. வாட்ஸ்அப் வந்துட்டீங்கன்னா உங்களோட என்ன என்கொயரிஸ் போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க ரிப்ளை கொடுத்துருவோம் மேம். நம்ம ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் மேம், இந்த பிரேஸ்லெட் இது எதுக்காகனா நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். நிறைய கண் திருஷ்டிகள் இருக்கும். நம்ம வந்து பெருசா ஒன்னும் சாதிச்சு கூட இருக்க மாட்டோம். நம்ம அப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் போயிருப்போம். ஐயோ இவங்க செம்ம வேற லெவல்ல வந்துட்டாங்க, இப்படி க்ரோத் ஆயிட்டாங்க, அப்படி க்ரோத் ஆயிட்டாங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. நம்மளோட வழி நமக்கு தெரியும். பட் நம்ம எதையும் காமிச்சிக்கிறதுல நல்லா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுவோம், நல்லா ஹாப்பியா இருப்போம், ஜாலியா போயிட்டு வருவோம், எல்லாமே நடக்கும். ஆனால் கண் திருஷ்டிங்கிறது அந்த ஒரு விஷயம். நம்ம செல்ஃபா ஹாப்பியா வச்சுக்கிறதோ, நம்ம நீட்டா வந்து பிரசன்ட் பண்ணிக்கிறதுலயுமே கண் வச்சிருவாங்க. இவங்க வேற லெவல்ல இருக்காங்க போல அப்படின்னு. சோ அந்த மாதிரி கண் திருஷ்டில இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் காம்பினேஷன் பிரேஸ்லெட். இதுல சாலனைட், பிளாக் டர்மலைன், தென் ஈவிலை, இது எல்லாமே காம்பினேஷன் முறைப்படி பிளானிக் ஹீலிங் முறைப்படி காம்பினேஷன்ஸ் பண்ணது. சோ இது ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன். கண் திருஷ்டிக்காக நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கான ஒரு ஷீல்டு தான் நம்ம ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் இந்த பிரேஸ்லெட் யூஸ் பண்றோம். இந்த பிரேஸ்லெட் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க. ஹலோ சுமதி பாஸ்கர் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். ஓகே மேம், தேங்க்யூ ராஜேஸ்வரி மேம். ஏன்னா அதுல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு டீடைலா கிடைக்கும். இதுல நான் 1 or 2 தான் உங்களுக்கு சொல்ல முடியும். சோ கிறிஸ்டல் சம்பந்தமான டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இல்ல கருங்காலி ஏதாவது டவுட் இருந்தா கூட கேளுங்க. ஆர்டர்ஸ் வந்து நீங்க வாட்ஸ்அப் வாங்க. எதுக்கு டென்ஷன் ஆகுறோம், எதுக்கு கோவப்படுறோம் நமக்கே தெரியாது. ஏதோ ஒரு டிப்ரெஷன், ஏதோ ஒரு டென்ஷன், ஆபீஸ்ல இருக்க டென்ஷனை வீட்டுல காட்டுவோம், வீட்டுல இருக்க டென்ஷன் ஆபீஸ்ல காட்டுவோம். சோ இந்த மாதிரி டென்ஷனை போட்டு நம்மளே குழப்பிக்கிட்டு யார் பேசினாலும், தேர்ட் பர்சன் யாரா பேசினா கூட ஒரு டைம் என்னன்னு கேட்டா கூட கோவம் வரும், ஏன் உங்ககிட்ட வாட்ச் இல்லையா அப்படின்ற மாதிரி. சோ இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ்னால வர டென்ஷன்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் பிராணிக் ஹீலிங் முறைப்படி காம்பினேஷன்ஸ் பண்ணது இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பிரேஸ்லெட். இதை நீங்க போடும் போது ஸ்ட்ரெஸ் குறையுமா அப்படின்னா குறையும்ன்ற நம்பிக்கையோட நீங்க வேர் பண்ணணும். இனி அமைதியா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நைஸ் டு see you dear and good. ஓ தேங்க்யூ மேம். சோ கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும், உங்களை காம் பண்ணும், உங்களை வந்து அமைதிப்படுத்தும்.
சோ நீங்க அமைதியா இருப்பீங்க. இது நிறைய பேர் ரிசல்ட் இருந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூஸ்மே கொடுத்திருக்காங்க. இந்த காம்பினேஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். ரொம்ப தன்னை மீறி கோவப்படுறவங்க, எதுக்கு கோவப்படுறோன்னே தெரியாம பின்னாடி உட்காந்து யோசிப்பா, ஐயோ நம்ம சம்பந்தமே இல்லாம கோவப்பட்டோமே, சம்பந்தமே இல்லாம பேசிட்டோமே அப்படின்னு நினைக்கிற எல்லா கேட்டகரிஸுமே நிறைய மாறி இருக்காங்க. சோ அவங்க எல்லாமே யூஸ் பண்ணது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான். இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். உங்களை தன்னை தானே காம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணலாம். தூக்கமின்மை கூட நம்ம கிட்ட பிரேஸ்லெட் காம்பினேஷன்ஸ் இருக்கு மேம். தூக்கமே வரல, ரொம்ப டென்ஷனா இருக்கு, எதையாவது யோசிச்சுட்டே இருக்கும், திங்க் பண்ணிட்டே இருக்கும், தூக்கம் ரொம்ப இல்லாம இருக்கிறோம் அப்படின்னும் போது நீங்க இந்த தூக்கமின்மைக்கான ஸ்லீப் வெல் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணலாம். இந்த காம்பினேஷன்ஸ் தூக்கத்துக்காகவே கன்ஃபார்ம் பெட்டர் ரிசல்ட். இது எல்லாமே பிராணிக் ஹீலிங் முறைப்படி காம்பினேஷன்ஸ் பண்ணதுதான். எல்லாமே ப்ரோக்ராம்டு பிரேஸ்லெட்ஸ் தான், நம்பி வாங்கலாம். இவ்வளவு நாள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் ரிவ்யூஸ் இருக்கு, நீங்க அவங்கள்ட்டயுமே செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இந்த ஸ்லீப் வெல் பிரேஸ்லெட் வேணுங்கிறவங்க நீங்க வாட்ஸ்அப் கனெக்ட் ஆயிடுங்க. தென் பாத்தீங்கன்னா சிட்ரின், நான் சிட்ரின் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். சிட்ரின்கான ட்ரீயோ இல்ல பிரமிட்ஸோ பிசினஸ்ல இருக்கவங்க, அவங்களோட இப்ப ரியல் எஸ்டேட் பிசினஸ்லாம் இருக்கிறவங்க அவங்களோட ஃபைல்ஸ் மேல அந்த ட்ரீ ஃபார்மோ இல்ல பிரமிட் ஃபார்மோ யூஸ் பண்ணலாம். இந்த சிட்ரின் பிரேஸ்லெட்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட்ஸ் மணியா கன்வெர்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ், பணம் ஈர்ப்பு சக்தி சிட்ரினுக்கு ரொம்ப அதிகம். இந்த சிட்ரின் பிரேஸ்லெட் ஒன்லி ஃபார் மணி ஃப்ளோ தான். சிட்ரின் பைரட், டைகர் ஐ, சிட்ரின் பைரட், கிரீன் அவென்ச்சரிங், இது மூணுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பண ஈர்ப்பு சக்திக்காக தான் மணி மேக்னெட் பிரேஸ்லெட், அதுக்காக தான் யூஸ் பண்றது. இது மூணுமே காம்பினேஷன்ஸ் பண்ண மணி மேக்னெட் பிரேஸ்லெட்டும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சிட்ரின், கிரீன் அவென்ச்சரிங், பைரட், இது மூணுமே மணி ஃப்ளோக்கானது தான். பைரட்டும் ஒரு வகையா டிஃபரெண்டா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும், பணத்தை பயங்கரமா ஈர்த்து கொடுக்கிற சக்தி உண்டு. இது பிசினஸ்ல நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் பணமா கன்வெர்ட் ஆகணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் சிட்ரின் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். கிரீன் அவென்ச்சரிங் லட்சுமி கடாட்சியத்தை கிரியேட் பண்ணி தரும். சோ இத காம்பினேஷனா உங்களுக்கு வேணும்னா கூட இந்த மாதிரி மணி மேக்னெட் பிரேஸ்லெட் அவைலபிள் இருக்கு. இதோட டைகர் ஐ வருவாங்க. டைகர் ஐ எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைகர் ஐ எந்த மாதிரி பிளாக்ஸ், பண சம்பந்தமான எந்த பிளாக்ஸ் இருந்தாலும், பள்ளியில கொடுத்த பணம் வராம இருந்தது, இல்ல நமக்கு யாராவது பே பண்ண, நம்மளோட இன்சென்டிவ்ஸ் பெண்டிங் இருக்கு, பழைய ஆபீஸ் சேலரி பெண்டிங் இருக்கு, இந்த மாதிரி சம்பந்தமான நம்மளோட பண பிரச்சனைகள் வெளியில லாக் ஆயிருக்குன்னா நீங்க டைகர் ஐ யூஸ் பண்ணலாம். டைகர் ஐ பிரேஸ்லெட் தனியாவே நம்ம கிட்ட கிடைக்கும். அந்த டைகர் ஐ பிரேஸ்லெட் யூஸ் பண்றதுனால அந்த மணி பிளாக்ஸை கிளியர் பண்ணி மணியை உள்ள கொண்டு வரதுக்கான சப்போர்ட் பண்ணும். சோ இதெல்லாமே காம்பினேஷன்ஸ் பண்ண இந்த மணி மேக்னெட் பிரேஸ்லெட்டும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. தென் ஒர்க் பிளேஸ்க்கான காம்பினேஷன்ஸ். ஒர்க் பிளேஸ்ல எப்பவுமே நமக்கு ஒவ்வொரு இப்ப ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னா பக்கம் பக்கம் உட்கார்ந்துருப்போம். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வெளிவரும், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வெளிவராது, பெரிய விஷயங்களும் வெளிவராத சில ஜெல்லஸ் இருக்கும், பொறாமைகள் இருக்கும், நம்மள பார்க்கும்போது கந்திருஷ்டி எல்லாமே இருக்கும். அவங்களோட ஒரு பாண்டிங்கே கிரியேட் ஆகாது. நம்ம சரி அமைதியா போயிடலாம் அப்படின்னா கூட ஒரு பாண்டிங் கண்டிப்பா அவங்களோட கிரியேட் ஆகாது. அந்த இடத்துலதான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும். சோ இது பாத்தீங்கன்னா ஒர்க் பிளேஸ், உங்களுக்கு ஒர்க் பிளேஸ்ல கந்திருஷ்டி இல்லாம உங்களோட கலீக்ஸோட ஒரு நல்ல பாண்டிங்கோட எப்பவும் ஹாப்பியா அந்த நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இருக்கணும் அப்படின்னா இந்த காம்பினேஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் ஒர்க் பிளேஸ்க்கு. இது உங்களுக்கு growth லெவலுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி எதுனாலும் உங்களுக்கு இந்த ஒர்க் பிளேஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். லாபிஸ் லசோலி படிப்புக்காக சொல்லியிருந்தேன். படிக்கிற பசங்க கண்டிப்பா இந்த பெண்டன்ட் ஃபார்மோ இல்ல பிரேஸ்லெட் ஃபார்மோ யூஸ் பண்ணலாம். 10th +2 அந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்க, இப்போ +1 ல இருந்து 10th போறவங்க, இப்பவே உங்களுக்கு ஸ்டடீஸ் அதிகமா ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும், ஸ்பெஷல் கிளாஸஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும். சோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், படிப்பு மண்டையில நிக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், மறந்து போற ஃபீல் இருக்கும், பசங்க மறந்துடுறாங்க, படிக்கிறாங்க, அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரம் ஒரு நாள் மறுநாள் கேட்டா கூட மறந்து போயிடுறாங்க, அந்த மாதிரிலாம். சோ படிப்புக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லாபிஸ் லசோலி சாரி. சோ இந்த லாபிஸ் லசோலி யூஸ் பண்றதுனால ஸ்டடீஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ரொம்ப நல்லது. சோ பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கமும் இதனால வரும். கார்னெட் எதுக்காக யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, மூட்டு வலி சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும், கால் வலி, மூட்டு வலி, அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கார்னெட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க. கார்னெட் யூஸ் பண்ணீங்கன்னா மூட்டு வலி சம்பந்தமான ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்.
கிரியேட்டிவிட்டி அண்ட் growth இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் கூட போட்டிருப்பேன். ஆக்சுவலி உங்களுக்காக அந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. நான் எல்லா பிரேஸ்லெட்டும் மாத்தி மாத்தி போடுவேன். அப்பப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிரேஸ்லெட்ஸ் மாத்தி போட உங்களுக்கு தெரியும். கிரியேட்டிவிட்டி அண்ட் growth எதுக்காகனா, நம்ம இப்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ரெகக்னைசேஷன் கிடைக்காது. அங்க ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு நமக்கு. இப்போ நம்ம அதுக்கான ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கலாம், அதுக்கான இன்கிரிமெண்ட் கிடைக்காம இருக்கலாம். ஒர்க் பண்ற இடத்துல பிசினஸ்ல நம்ம எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளவுதான் பிசினஸ் கொண்டு வரணும்னு நினைச்சாலும் நம்ம எடுத்துட்டு வர பிசினஸ் வராம, அவுட்புட் வராம நமக்கு இன்கமுமே ரொம்ப கம்மியா வரும். ஸோ அந்த மாதிரி கேசஸ் நீங்க வந்து அதெல்லாம் அந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளோ உள்ள வரணும். நம்ம பிசினஸ்குள்ளயோ இல்ல நம்ம ஒர்க்லயுமே வந்து நம்ம நல்லா வரணும். நம்ம பண்ற வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கணும். அதுக்கான ரெகக்னைசேஷன் கிடைச்சாதான் அந்த இடத்துல நம்ம வேலை செய்யறதுக்கே அர்த்தம். ஒண்ணுமே இல்லாம மண்ணு மாதிரி யாராலையுமே வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு சும்மாவும் யாராலையும் உட்கார முடியாது. சோ அடுத்த லெவலுக்கு growth ஆகணும். ஆனா அதுல ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு, நம்மளால எதுவுமே பண்ண முடியல, நம்ம எவ்வளவு ஆர்டர் பண்ணாலும் அவுட்புட் வரல அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் growth ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அந்த பிளாக்ஸை ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு என்ன நீங்க அடுத்த ஸ்டேஜ் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கிரியேட்டிவிட்டி growth வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க. செல்ஃபா தன்னை காம் பண்ணிக்கணும். அடுத்தவங்க கிட்ட கோவப்படுறேன்றதை தாண்டி நானே எப்பவுமே டென்ஷனா இருப்பேன். எதையோ ஒன்னு திங்க் பண்ணிட்டே இருப்பேன். மண்டைக்குள்ள ஏதாச்சும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஹாப்பினஸே இருக்காது எனக்கு. மண்டையும் எதையா யோசிச்சுட்டே இருக்கும். வேற எங்கேயா இருந்தாலும் எதையோ திங்க் பண்ணுவேன். அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க செல்ஃபா தன்னை காம் பண்ணிக்கிறதுக்கு ஹவலைட். நான் எதுக்காக இதை யோசிக்கிறேன், என்னத்துக்காக யோசிக்கிறேன்னு தெரியாது, நான் ஏன் இப்படியே இருக்கேனோ எனக்கு தெரியாது. பட் ஸ்ட்ரெஸ்டாவே இருக்கேன், செல்ஃபாவே ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன். எனக்கு செல்ஃப் காம்னஸ் வேணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நான் அடுத்ததை பத்தி யோசிக்க முடியும் அப்படின்னு வந்து செல்ஃபா காமா இருக்கிறதுக்கு ஹவலைட் வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க. ராகு சம்பந்தம் கேது சம்பந்தமான இஷ்யூஸ் எது இருந்தாலும் இந்த கேட்சை யூஸ் பண்ணலாம். உங்க ஜாதகத்துல கேது சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்ல கேதோட தாக்கம் அதிகமா இருக்கு, அந்த சப்போர்ட் வேணும், இல்ல கேதோட பார்வை குறைவா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என் ஜாதகம், அப்ப அவரோட பார்வை என்னோட மேல இருக்கும் அப்படின்னும் போது நீங்க இந்த கேட்சை யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். தென் நெகட்டிவிட்டி கந்திருஷ்டினாலே பிளாக் டூர்மலைன் தான். கந்திருஷ்டிக்கு கம்பல்சரி நம்ம கிட்ட இருக்கும். ஸோ எப்பவுமே நம்ம கையில பிளாக் டூர்மலைன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெகட்டிவிட்டி ரிமூவல் பிளாக் டர்ம்லைன் தான். இந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே எப்படி கிளென்ஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது ஒன்ஸ் நீங்க பிரேஸ்லெட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்களே உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவோம், இல்ல நீங்க கால் பண்ணாலும் உங்களுக்கு நாங்க சொல்லுவோம். ஸோ எப்படி கிளென்ஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த முறையில நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது நல்ல பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இப்போ நான் நிறைய கொஞ்சம் பிரேஸ்லெட்ஸ் பத்தி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய பிரேஸ்லெட்ஸுமே இருக்கு. நான் இன்னைக்கு சொல்லியிருக்க பிரேஸ்லெட்ஸ் வேணுங்கிறவங்க நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல உங்களுக்கு வந்து நான் சொல்றது புரியல பட் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கு நான் என்ன பிரேஸ்லெட் யூஸ் பண்ணலாம், இல்ல என்ன மாதிரி பெண்டன்டா யூஸ் பண்ணலாமா, இல்ல நான் வந்து மாலையா யூஸ் பண்ணலாமா, இல்ல பிரமிட் ஃபார்ம் ட்ரீ ஃபார்ம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல என்கொயரி போடுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தென் பாத்தீங்கன்னா பெட்டர் ஸ்டோன் பாத்தீங்கன்னா பெரிடாட். நான் போட்டிருக்கேன் இந்த பெரிடாட் பாத்தீங்கன்னா கிரீன் கலர் ஸ்டோன் தான். இந்த பெரிடாட் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. சில்வர் பெண்டன்ட் வேணுங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கலாம். செயினோட வேணும்னா செப்பரேட் பிரைஸ், செயின் இல்லாம வேணும்னா உங்களுக்கு செப்பரேட் பிரைஸுங்க. இந்த பெரிடாட் பெண்டன்ட் என்ன சப்போர்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா நல்ல மணி ஃப்ளோ, பிளாக்ஸ், உங்களுக்கு growth லெவல் எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட் இருக்கும். பயங்கர பாசிட்டிவான ஸ்டோன்னா அது பெரிடாட். இருக்கிறதுலே தி பெஸ்ட் பாசிட்டிவா உங்களுக்கு ஒரு மணிக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்த நிறைய விஷயங்கள் தடங்கள் இருந்த விஷயங்கள், ரொம்ப நாள் தடப்பட்ட விஷயம், வருஷக்கணக்கா தடப்பட்டிருக்கும், அதுக்கு சொல்யூஷனே இல்லாத ஒரு விஷயத்த கூட இந்த விஷயம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். இல்லன்னா ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல ரொம்ப நாள் இருக்கும், நான் இதை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் வந்து யோசிச்சு வச்சிருப்பீங்க மைண்ட்ல. அது வந்து ஒரு 5 இயர்ஸ் கூட நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க, இதை நம்ம பண்ணணும் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். பட் அதுக்கான நேரமே வந்திருக்காது, நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற நேரமே வந்திருக்காது. அந்த டைம்ல நீங்க பெரிடாட் யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க 5 வருஷம் முன்னாடி பிளான் பண்ண பிசினஸ் கண்டிப்பா நீங்க இப்ப பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு பெரிடாட் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த பெரிடாட் உங்களுக்கு ரிங் ஃபார்ம்ல வேணும்னாலும் நாங்க ரிங் ஃபார்ம்ல உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். எப்படி வேணாலும் இப்ப இருக்கு பிரேஸ்லெட் மட்டும் வந்து ஒரு 1 or 2 பீசஸ் தான் அவைலபிள் இருக்கு. அதுக்கு மேல பிரேஸ்லெட் இல்ல. இதுக்கப்புறம் வந்தால்தான் பிரேஸ்லெட்.
பட் பெண்டன்ட்டும் ரிங்கும் வந்து அவைலபிள். பெண்டன்ட் ரெடி டு டிஸ்பேச், ரிங் வந்து நீங்க என்ன சைஸ் சொல்றீங்களோ அந்த சைஸ்ல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். பியூர் சில்வர்ல தான். உங்களுக்கு எந்த டவுட், என்ன மாதிரி என்கொயரிஸ் இருந்தாலுமே வாட்ஸ்அப்ல வந்து கனெக்ட் ஆயிடுங்க. கீழே கொடுத்திருக்க நம்பர் 8056090133க்கு 7200110781. இந்த 2 நம்பர்லயுமே நீங்க வாட்ஸ்அப்ல கனெக்ட் ஆயிடுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கிளாரிஃபை பண்ணலாம். என்ன பிரேஸ்லெட் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னாலும் நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜா போடுங்க. கண்டிப்பா ஒண்ணு நான் கால் பண்ணி பேசுறேன், இல்ல வாய்ஸ் மெசேஜ்லயே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலரா அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் கிறிஸ்டல் சம்பந்தமான என்ன டவுட்ஸ், என்ன மாதிரி கிறிஸ்டல்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்க பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னா சோ தட் உங்களுக்கு நிறைய அப்டேட் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க வேற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா ஷேர் பண்ணணும்னா கூட தாராளமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. 4 பேருக்கு கிறிஸ்டல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க 4 பேருக்கு பண்ணும் போது அந்த ஒரு இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இப்ப நீங்க இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணும் போது என்ன ஆகும்னா அவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு 10 பேர் உங்களத நீங்க ஷேர் பண்ணும்போது உங்க பேஜ்லயே நீங்க ஷேர் பண்ணும்போது கூட ஒரு 10 பேர் பாக்குறாங்கன்னா அதுல ஒருத்தராவது வந்து அந்த கிறிஸ்டல் வாங்கி போட்டு பெனிஃபிட் ஆவாங்க. அப்ப வந்து அவங்க இவங்க இந்த பேஜ்ல பார்த்து நம்ம வாங்கணும், ஒரு பரவாயில்ல அவங்க நல்ல விஷயம் ஷேர் பண்ணாங்க அப்படின்னு ஹாப்பி ஆகும்போது அந்த வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை கண்டிப்பா வந்து சேரும். சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். உங்களால முடியும்னா நீங்க யாருக்கா ஷேர் பண்ண முடியும்னா ஷேர் கூட பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச், பை பாய்.